அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள். இன்னைக்கு நான் தமிழ் பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்களுக்கு கொலை மிரட்டலும். சீமான் அவர்கள் இதுபோல் இனிமேல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சீமான் இனவாதம் பேசுகிறார். சீமான் மற்றும் தமிழ் தேசியவாதிகள் போன்றவர்களுடைய இணையதளங்களும் தடை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் மதுரை திருமங்கலம் அருகில் வந்து கப்பலூர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலையை வந்து அகற்றிருக்காங்க. அதை அதே இடத்துல நிறுவ வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வச்சு தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அப்படின்ற அமைப்பு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நேற்று பண்ணியிருக்காங்க. அவர்கள் வந்து பண்ணும்போதும் இல்லாம அவர்கள் பேட்டி என்ன கொடுக்குறாங்கன்னா, அடுத்த கட்டமாக எங்களை இழிவுபடுத்தும் சீமான் எப்பொழுதும் இதுவரைக்கும் சீமான் குடும்பத்தில் எங்களுடைய தங்கை தான் இருக்கிறார். அவரும் வந்து தெலுங்கர். ஆனால் அப்ப பிரிவினத்தை எப்படி அவங்களை வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுங்க. பிரிவினத்தை யாரும் பார்த்துக்கலாம். இந்த வந்து நாயகம் இருக்க கூடாது, தெலுங்கர் இருக்க கூடாது. இவர் எப்படி எந்த வீட்டுக்காரன் அவர் வீட்டுக்கு ஆனா சொல்ல மாட்டாரு. எதனால எங்க மட்டும் யாரு பேசுறாங்க? யார் சிலர் யாரோ ஒண்ணே பேசுறாங்க, யாரோ பேசுறாங்க. அத பேசு. எங்க யாரு குச்சா எந்த மாதிரி அவங்க யாரு பேச? உனக்கு என்ன பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? நல்ல ஓசனை பார்த்தா. உங்களை பத்தி எந்த மாதிரி யார் பேச? உன்னை பத்தி நாங்க பேசுறோமா? உங்களை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, சீமானவுடைய மனைவியும் தெலுங்கர் தானே, அப்புறம் தெலுங்கர் அவரை விரட்டி விடுவாங்க. அதாவதுங்க, சீமான் அவர்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறங்க. அவர் அரசியல் யாரையும் திருமணம் பண்ணக்கூடாது, அந்த இனத்துக்காரங்களை திருமணம் பண்ணக்கூடாது, இந்த இனத்துக்காரங்களை திருமணம் பண்ண அவர் சொல்லலை. எல்லோரும் வாழ்வோம், எங்கள் நாட்டை தமிழர்கள் நாங்கள் ஆள்வோம், அதுதான் அவருடைய முழக்கம். எல்லோரும் போவோம், நாங்கள் கொஞ்சம் முன்னாடி போவோம். ஓகேங்களா? நாங்கள் தலைவர்களாக இருக்கிறோம், நீங்கள் தளபதிகளாக இருங்கள். சரிங்களா? இப்படி பல சொற்றொடர்களை அவர் சொல்லியிருக்காரு. எல்லாம் சீமானுடைய கட்சியிலேயே வந்து நிறைய மாற்று மொழியை சேர்ந்த இனத்தவர்களுக்கு வந்து உரிமை கொடுத்துருக்காரு, தேர்தல் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவர்களே மிகப்பெரிய பேச்சாளர் ஒரு 2 பேர் இருக்காங்க. எனக்கு பேர் வந்து முழுசா தெரியல. ஒரு மாநில சுயாட்சி பேசுறீங்க, இந்த மண்ணினுடைய மக்கள் நாங்கள் ஆள்வது தானே, அதுதானே அதுதானே சுயாட்சியா இருக்க முடியும். இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் நாங்கள் ஆளாம எங்களை மற்றவர்கள் ஆள்வது என்பது அடிமைத்தனம் தானே அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான் நாங்க இருக்கோம். அதைத்தான் வந்து அவர் மக்கள்கிட்ட தான் சொல்றாரு. அதாவது இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் நம்ம தாப்ப இந்த மண்ணை ஆளணும், மாற்றவர்கள் ஆள்வது என்பது நம்ம அடிமையா இருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துறாரு. சரிங்களா? அது மாதிரி அவர் வந்து நீங்க ஆந்திராவுக்கு போங்க, இந்த ஊரை விட்டு போங்கன்னா அவர் என்னைக்கும் எங்கேயும் பேசினா நான் பார்க்கல, பேசியிருந்தா நீங்க சொல்லுங்க. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனை சதவீதம் வந்து மாற்று மொழியாளர்கள் தெலுங்கர்கள் நீங்க இருக்கீங்க, ஆனா எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, நேரு இருக்காரு, அதே மாதிரி நிறைய உதயநிதி இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு, இந்த மாதிரி நிறைய இருக்கீங்கல்ல, நீங்களே 7-8 அமைச்சர் இருந்தீங்கன்னா அப்புறம் தமிழர்களுக்கு என்ன உரிமை இருக்கு, எங்களோட உரிமை கூட நீங்க பறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் அரசியல் ரீதியான கருத்துக்களை தான் முன்வைக்கிறாரு. சரிங்களா? இங்க இந்த போராட்டம் கூட ஆறு பின்னாடி இருக்காங்க தான் திராவிட கட்சிகள் தான் இருக்கு. ஏன்னா அங்கு வேண்டுமென்றே ஒரு சிலையை அகற்றி அதற்கு போராட்டம் நடத்துவது போல் நடத்தி அங்க வந்து சீமானை வந்து பேச சொல்லி, சீமான் வந்து பாத்தீங்களா பிற சமுதாய மக்களுக்கு, பிற இனத்து மக்களுக்கு வந்து விரோதியா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு. அதாவது இங்க தமிழ்நாட்டுல மண் வளம் குறித்து, இயற்கை வளங்கள் குறித்து பேசும்போது அதுல வந்து இயற்கை மலைகள், நீர், பொதுவான விஷயங்கள் அதெல்லாம் பேசுறாருல, பஞ்சபூதங்களை பத்தி பேசும்போது அது தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பொதுவாகத்தான் அவர் பேசுறாரு. சரிங்களா? நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா அவருக்கு சின்ன சின்ன முறங்கள் இருக்கலாம். நம்மளுக்கு என்ன கேள்வினா, நீங்கள் வந்து தமிழர்களா மாறிட்டீங்கல்ல, அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தான் நாங்க 300 வருஷமா அங்க இருக்கோம், நாங்க தமிழரா மாற்றோம், நாங்க தமிழரா உணர்றோம். அப்படி இருக்கும்போது நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் தமிழரா உணராம இருக்காதோ, யார் தமிழரா மாறாம இருக்காரோ அவங்களுக்கு தான் கோவம் வரணும். அப்போ உங்களுக்குள்ள ஏதோ அந்த இன உணர்வு, அந்த இனப்பற்று தானே வந்து உங்களை பாராட்டி ஆக வேண்டும். மாற்று மொழியினர் இருக்க அந்த இனப்பற்றையும் இன உணர்வு பாராட்டி, தமிழ்கிட்ட அந்த இன உணர்வு இல்லை, அந்த இன உணர்வு தான் தமிழை ஆட்சிருக்காங்க. உடனே தமிழை ஆட்சிச்சுமா ஏப்ப எடப்பாடியார் தமிழர் தானே அப்படின்னு சொல்லி நம்பருக்கு கேட்கறாங்க. அதாவதுங்க, தமிழர்னா தமிழன் என்ற எண்ணம் கொண்டு சிந்தனை கொண்டவே ஆளணும். நான் திராவிடன் என்ற சிந்தனை கொண்டவே ஆள முடியாது. சரிங்களா? இங்க தமிழர் திராவிட முன்னேற்ற கழகம், ஏன்னா கருவாட்டு சாம்பார் அப்படிலாம் இருக்கக்கூடாது. தமிழர்களுக்கான அங்க வாழக்கூடிய மக்கள் தமிழர்கள், அவர்களுக்கான அரசியல், அவருக்கு பேசக்கூடிய மொழி வந்து தமிழ் மொழி. அப்ப அவர்களுக்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தான். ஓகேங்களா? அதுதான் வந்து அப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டு அவரோட கோரிக்கையை பாருங்க. மற்ற மொழி மக்களுக்கு நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா, அவர்கள் இந்த இருக்கிற தாய்நிலை ஒண்ணுதான் இருக்கு, அதுலயே அவர்களுக்கான வாழும் உரிமை நீங்க ஆளும் உரிமையை கொடுக்காட்டினா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதைத்தான் சீமான் அவர் கேட்கிறாரு. அதை வந்து மக்கள்கிட்ட வைக்கிறாரு. பாருங்கப்பா, நம்ம இவ்வளவு மக்கள் தொகை இருந்தும் மக்கள் தொகை இல்லாம பிற மொழியாளர் வந்து நம்மளை ஆள்றாங்களே, நம்ம அடிமையா இருக்குமே அப்படின்ற வேதனை சொல்லும் போது உங்களுக்கு அது வந்து ஹார்ட் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்றது? புரிஞ்சுக்கிறீங்க. அவர் பல சமயத்துல சொல்லியிருக்காரு, எல்லோரும் வாழ்வோம்,
தமிழ்நாட்டில் நாங்கள் தமிழர்களை ஆள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அது மாதிரி எங்களுக்கு திராவிடர்ன்ற போர்வையை வந்து எங்க மேல திணிக்காதீங்க. ஏன்னா எங்களுக்கு தமிழர்ன்ற உணர்வு போதும். நீங்க தெலுங்கு பேசுறீங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தெலுங்கு மக்களாவே உங்களை ஏத்துக்கிறோம். கன்னடா பேசக்கூடிய மக்கள் கன்னடா மக்களாவே ஏத்துக்கிறோம். உங்கள் சுய அடையாளத்தோடு நீங்க வாழுங்கன்னு சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? சரிங்களா? புரிஞ்சுக்கிறீங்க, போட்டு குழப்பிக்கிறாதீங்க. அவர் இனவாதம் பேசல. தமிழ் தேசியம் பிறமொழி மக்களுக்கு இப்போ இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிறமொழி மக்களுக்கு வந்து எதிரானதும் இல்லை. சரிங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தமிழ் தேசியம் பொதுவான கருத்து தான் பேசுது. அவர்களுக்கான எங்களுக்கான தமிழர்களுக்கான முன்னுரிமை பேசும்போது அது இதாத்தான் இருக்கும். சரிங்களா? புரிஞ்சுக்கிறேங்க. என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. நன்றி.